பிரித்தானியாவுக்கு அகதி தஞ்சம் கேட்டு வந்த ஒருவருக்கு 29 வருஷங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது கொவென்ட்ரியில் இருக்கக்கூடிய கிரவுன் கோர்ட்டில் இன்று ஒரு வழக்கு நடந்து அதிலே 29 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்னதான் நடந்தது இந்த வழக்கில் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். உலகளாவிய ரீதியில் தங்கத்தினுடைய விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அப்படி அதிகரித்ததுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. எனவே தங்க நிலவரம் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு கொவென்ட்ரி நகரத்தில் இருக்கக்கூடிய கிரவுன் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது. என்ன வழக்குன்னு சொன்னால், சூடான்ல இருந்து யூகேக்கு வந்த ஒரு ஆள், அதாவது அகதி தஞ்சம் கேட்டு இங்கே வந்த ஒரு ஆள் என்ன செய்யக்காரன்னு சொன்னால், வந்து 3 மாதத்தில், அதாவது பிரான்ஸில் இருந்து படகு மூலம் தான் இங்கே யூகேக்கு வந்திருக்கிறார். வந்து 3 மாதத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து குத்தி கொலை செய்திருக்கார். எனவே கொலை கேஸ், அந்த கேஸாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்து சம்பந்தப்பட்ட ஆளுக்கு வந்து 29 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சூடானிய அகதியினுடைய பேர் வந்து டெங் மெஜெக்ன்றது. டெங் மெஜெக். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், முதல்ல வந்து ஜெர்மனிக்கு போயிருக்கிறார். ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே அகதி தஞ்சம் கேட்டிருக்கிறார். அங்கே ரிஜெக்டட், அங்கே நிராகரிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஃப்ரான்ஸுக்கு வந்து கலே நகரத்துக்கு வந்து, அங்கே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த முகாம் போட்டு அங்கே இருக்கணும் யூகேக்கு வரத்துக்கு படகுகள் மூலமாக. அப்போ அங்கே கனகாலம் தங்கி இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு படகை பிடிச்சி அரேஞ்ச் பண்ணி படகு மூலமாக யூகேக்கு வந்திருக்கார். சரி, என்று யூகேக்கு வந்த பிறகு படகுகள் மூலம் யூகேக்கு வராக்களுக்கு என்ன நடக்கும், அவர்களை வந்து எங்கேயாவது ஹோட்டல் வழியை தங்க வைப்பினம். அந்த மாதிரி இவரையும் வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வோல்சோல் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில். இந்த வோல்சோல் நகரம் எங்கே இருக்குன்னு சொன்னால், பர்மிங்கமுக்கு மேலே இருக்குது. வூல்வர்ஹாம்ப்டன் இருக்குது தானே, எங்களோட ரணில் மாத்தையாட வூல்வர்ஹாம்ப்டன், அதுக்கும் பர்மிங்கம் நகரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய டவுன் தான் வோல்சோல்ன்றது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் இவர் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தவர். சரியென்று இங்கே வந்து 3 மாதம் கழித்து 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு இரவு 11 மணிக்கு அந்த ஹோட்டலில் ஸ்டாஃப் இருப்பினம் தானே, ஒரு லேடி ஸ்டாஃப் ஒரு ஆள் இரவு 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு ஹோட்டலிருந்து வெளிக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாரா ட்ரெயின் எடுத்து வீட்டை போகிறதுக்கு. அவாவினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியானன் ஒயிட். ரியானன் ஒயிட் அதான் அவருடைய பேர். 27 வயசு. அப்போ இரவு 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இவர் பின்னாலேயே தொடர்ந்து வந்து ஸ்கூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். பின்னாலேயே தொடர்ந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிளாட்ஃபார்மில் வச்சு ரியானன் ஒயிட்டுக்கு 23 தரம் குத்திக்கார் அரம்புறமா. அதாவது வெறும் 90 செகண்ட்ஸ் மட்டும்தான். அந்த 90 செகண்டுகளுக்குள்ள 23 தரம் மாற்றி குத்தி தலையில எல்லாம் குத்தி, அப்போ மூளையில் வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுட்டுது. அதுக்கு பிறகு உடனடியாக வந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறா. 3ஆம் நாள் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழக்கிறா. இதுதான் சம்பவம். இது சம்பந்தமான வழக்கு தான் நடந்தது இன்றைக்கு நீதிமன்றத்தில், கொவென்ட்ரியில் இருக்கக்கூடிய கிரவுன் கோர்ட்டில். இதன் போது நீதிபதியால் இவருக்கு 29 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யக்காரன்னு சொன்னால், அன்றைக்கு சம்பவம் நடந்த ஆண்டு அந்த பெண்ணை வந்து குத்தி போட்டு வெளிக்கிட்டு வந்து ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு பியர் வாங்கிட்டு அந்த பியரையும் குடிச்சு ஒரு இடத்துல நின்று டான்ஸ் ஆடிக்கார். சத்தமாக சிரிச்சு டான்ஸ் ஆடிக்கார். அப்போ ஒரு சைக்கோ மாதிரி தானே, ஏதோ வருத்தம் போல இருக்குது. ஏனெண்டா இந்த பெண்ணை வந்து குத்தி கொலை செய்கிறதுக்கு ஒரு விதமான காரணமும் இல்லையாம். யூகேக்கு வந்து வெறும் 3 மாதத்துக்குள்ள ஒரு ஹோட்டல் ஸ்டாஃபை வந்து குத்தி கொள்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அங்கே எது விதமான காரணமும் இல்லையாம். இனி ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து இவையோட வந்து எப்போவுமே ஒரு சுமூகமாக தான் நடப்பினோம், அன்பாக தான் நடப்பினோம், எடுத்தறிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. எனவே அந்த பெண்ணை வந்து குத்தி கொலை செய்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லையாம். இவருக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூ போல இருக்கு. எனவே குத்தி போட்டு பியரை குடிச்சு டான்ஸ் ஆடிக்கார். அந்த காட்சிகள் எல்லாமே வந்து சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆனது. அதுதான் அந்த பெண்ணினுடைய சொந்தக்காரருக்கு வந்து ஆக கவலையானது. குத்தி கொலை செய்ததும் இல்லாமல் நீங்கள் வர சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லி அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் போட்டு காட்டி, பிறகு அந்த இறந்த பெண் ரியானன் ஒயிட்டினுடைய தாயார் வந்து இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு இவர் மஜெக்கை பார்த்து சொன்னது, இப்போ டான்ஸ் ஆடுவாப்போ மேலுமண்டான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவள் சொல்லிக்கிறார் நீதிமன்றத்தில்,
என்னுடைய மகளுக்கு வந்து 27 வயசு சாகைக்குள்ள இருந்தாலும் இப்போவும் அவள் எனக்கு ஒரு குழந்தை தான். ஒரு குழந்தை மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தோழியாக இருந்தவா. அவாவினுடைய இழப்பை வந்து ஈடு செய்யவே முடியாது. இவர் வந்து நீ ஜென்மத்தில் வெளியிலே வரக்கூடாது, போய் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஆடட்டும்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக தான் சொன்னவா. வெறும் தானே கோவம் இந்த மாதிரி வேலைகள் பார்த்தா. எனவே இன்றைக்கு வந்து 29 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சூடானில் இருந்து ஜெர்மனிக்கு எப்படி வந்தாருன்னு தெரியல. அதே சரியான ஒரு ஆபத்தான பயணம். ஏனெண்டா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சூடானில் இருந்து படகுகள் மூலம் வந்து நடுக்கடலில் கவுண்டு நிறைய பேர் உயிரிழந்த சம்பவங்களை நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படியோ ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனிலேருந்து பிரான்ஸுக்கு வந்து அங்கிருந்து படகு மூலமாக இங்கே வந்து 3 மாதம் கூட அவருக்கு யூகேல வாழ முடியலை. அதுக்கிடையில் இப்படியான ஒரு வேலையை பார்த்து இப்போ கடைசியாக போயிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்க போகிறார். ஒன்றுமே செய்ய முடியாது. உலகளாவிய ரீதியில் தங்கத்தினுடைய விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பீக்குக்கு போயிருக்குது. அதாவது தங்கத்தினுடைய விலை வந்து உச்சத்தை தொட்டு இருக்குது. எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய சந்தையில் ஒரு அவுன்ஸினுடைய பெறுமதி, அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய பெறுமதி வந்து $5500 இந்த கிழமை இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு அவுன்ஸ் தங்கம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 31 கிராம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே 31 கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து $5500 என்று சொல்லி இதுக்கு முதல் இந்தளவு விலை ஒரு காலமுமே வந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே எதற்காக உலகளாவிய ரீதியில் தங்கத்தினுடைய விலை வந்து இவ்வளவு பீக்குக்கு போயிருக்கு என்று சொன்னால் அதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் எந்த நேரமும் யுத்தம் வெடிக்கலாம் என்று சொல்லி ஒரு நிலைமை. பிறகு காசாவில் நடக்கிற யுத்தம். இந்த மாதிரியான யுத்தங்கள் காரணமாக இப்போ ஒரு கொஞ்ச காலமாகவே கடந்த ஓரிரு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. எனவே உலகளாவிய ரீதியில் நடக்கிற இந்த யுத்தங்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. 2வது முக்கியமான காரணம் ஒரு தனிநபர். யார் அந்த தனிநபர் என்று சொன்னால் அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவர் எடுக்கிற தீர்மானங்களும் அவர் திடீரென்று சொல்லி ஒவ்வொரு நாடுகள் மேலே விதிக்கிற வரிகளும் கிரீன்லாந்தை கைப்பற்ற போறேன்னு சொல்றதும் இந்த உலகம் முழுக்க ஒரு நிச்சயமில்லாத தன்மையை வந்து உருவாக்கி இருக்குது. ஏன்னு சொன்னால் கிரீன்லாந்தை வந்து கைப்பற்றுவாரா இல்லையா, படையை இறக்குவாரா இல்லையான்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் என்னென்றாலும் நடக்கலாம். இப்போ நாங்கள் வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்க படை இறங்கி வெனிசுவேலா ஜனாதிபதியை தூக்குமென்று சொல்லி யாராவது எதிர்பார்த்தோமா? எனவே அதே மாதிரி கிரீன்லாந்துக்கு என்ன நடக்குமென்றே தெரியாது. அதை விட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்போ என்ன முடிவெடுப்பார்னு சொல்லி தெரியவே தெரியாது. இன்றைக்கு சொல்லுவார் ஓகே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவோம், அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், எல்லாமே சுமூகமாக முடிப்போம் என்று. நாளைக்கு விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று புதுசாக ஒரு அறிக்கை ஒன்றை விட்டுருவார். எனவே உலகத்தில் வந்து மிக கடுமையான இதுவரைக்கும் இல்லாத அளவு, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத அளவு ஒரு நிச்சயமற்ற தன்மை, அடுத்த என்ன நடக்கும் என்றே தெரியாத ஒரு தன்மை ஒன்று இருப்பதாக சொல்லப்படுது. அதான் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். எனவே அதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்குது என்று சொல்லி 3வது முக்கியமான காரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகள், மத்திய வங்கிகள், அதாவது அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி, ரஷ்யாவினுடைய மத்திய வங்கி, சீனாவினுடைய மத்திய வங்கி, இந்த மாதிரி முக்கியமான மத்திய வங்கிகள் எல்லாம் என்ன செய்யணுமாம் என்று சொன்னால் தங்கமாக வாங்கி குவிக்கணுமாம். ஏன்னா ரிசர்வில் வைக்கத்தானே வேணும். அப்போ காசை வச்சுருந்தா அது எப்போவுமே வந்து நிச்சயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க டாலர்ஸாக இருக்கலாம், இங்கே யூகே பவுண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது யூரோவாக இருக்கலாம். எந்த ஒரு காசுமே வந்து இதனுடைய பெறுமதி ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லி கணிக்கவே முடியலையாம். எந்த நேரமும் அதனுடைய பெறுமதி வந்து விழலாம் என்ற ஒரு தன்மை தான் இருக்குது. அதனால் ஓகே காசை சேமிக்கிறத விட தங்கத்தை சேமிப்போம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மத்திய வங்கிகள் எல்லாமே வந்து தங்கமாக வாங்கி குவிக்கிறதால தான் தங்கத்தினுடைய பெறுமதி வந்து அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி 3 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. எனவே இது மட்டும்தானா அல்லது இன்னும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போதோ தெரியல. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் உலகம் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை, நாளைக்கு என்ன நடக்குமென்றே கணிக்க முடியாத ஒரு தன்மையில் போய்கொண்டே இருக்குது. அதுக்குரிய பிரதானமான காரணமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் எடுக்கிற தீர்மானங்களும் அவர் விதிக்கிற வரிகளும் தான் காரணம். எனவே அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.